1945 புளோரிடாவில இருந்து 14 பைலட்ஸோட போன 5 விமானங்கள் திடீர்னு மாயமா மறையுது. சரினா அந்த விமானங்கள் எல்லாமே 3 ஹவர்ஸ்ல அதோட ஒர்க்கை முடிச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கே திரும்பி வர வேண்டியது. அந்த 3 ஹவர் தாண்டியும் இந்த விமானங்கள் எதுவுமே அதோட ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு வந்து சேரவே இல்லை. உடனே என்ன செய்யறாங்கன்னா ரெஸ்கியூ ஆபரேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த விமானங்கள் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்றதுக்காக அனுப்பப்பட்ட விமானங்களும் மாயமான முறையில காணாம போகுது. ஒட்டுமொத்தமா 27 பேர் தடயமே இல்லாம மறைஞ்சு போறாங்க. அந்த டைம்ல அவங்களோட பொடி கூட யாருக்கிட்டையும் கிடைக்காமலே இருந்திருக்கு. இதெல்லாம் சூப்பர் நேச்சரோட பவரா இல்லனா நம்மளுக்கு தெரியாத சயின்ஸா? அப்படி இல்லனா நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பவரா? இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தோட அன்சோல்ட் மிஸ்டரியா இருக்கக்கூடிய பர்முடா ட்ரையாங்கிள். இந்த பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி உலகம் பூரா எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டு தான் வருது. சோ இங்க என்ன நடக்குது, உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் சதீஷ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது சதீஷ் ஸ்டுடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். பர்முடா, புர்ட்டோரிக்கோ, மியான்மி இந்த 3 இடத்தை சேர்த்த ஒரு பகுதியை தான் பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்முடா ட்ரையாங்கிள்ல மட்டும் கிட்டத்தட்ட 50க்கு மேல கப்பல்கள் காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம 20க்கு மேலான விமானங்களும் இந்த இடத்துல மாயமான முறையில காணாம போயிருக்கு. முதல்ல இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தை 1964 வின்சென்ட் கிளடிஸ் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் தான் முதல் முறையா அவரோட மேகசின்லயா இருக்கட்டும் இல்ல ஆர்டிகல்ஸ்லயா இருக்கட்டும் இந்த ஒரு பேரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு பர்முடா ட்ரையாங்கிள் பத்தின ஹிஸ்டரி எல்லாம் எந்த ஒரு காலப்பகுதியில ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? இந்த ஒரு மிஸ்ட்ரி எல்லாம் 15th செஞ்சுரியில இருந்தே பேசப்பட்டு வர ஒன்னா தான் இருக்குது. அதாவது கொலம்பஸ் இருந்த காலப்பகுதிகளில் இருந்தே இந்த ஒரு மிஸ்ட்ரி எல்லாம் பெரும்பாலும் மக்களால பேசப்பட்டுக்கிட்டு தான் வருது. இப்போ கேள்வி என்னன்னா, இங்க நடக்கிற விடயங்கள்லாம் உண்மையா இல்ல மித்தா? இவ்வளவு கப்பல்கள் இவ்வளவு விமானங்கள் ஒரு இடத்துல காணாம போகுதுன்னா அந்த இடத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? இதுக்கு சயின்ஸ் என்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுக்குது? இத பத்தி மக்கள் எல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க? அப்படி இந்த பர்முடா ட்ரையாங்கிளை சுத்தி நடந்த சில விசித்திரமான சம்பவங்களை பத்தி பார்க்கலாம். 1918ஆம் ஆண்டு மார்ச் மாசம் USS சைக்ளோப்ஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட நேவியோட கார்கோ ஷிப் ஒன்னு பிரேசில்ல இருந்து பெல்ட்மோர் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி அதோட பயணத்தை ஆரம்பிக்குது. இப்படி சாதாரண முறையில 309 க்ரூ மெம்பர்ஸோட பயணத்தை ஆரம்பிச்ச இந்த ஒரு கார்கோ ஷிப் திடீர்னு இந்த பர்முடா ட்ரையாங்கிள் பகுதிக்குள்ள போனோனைக்கு மாயமான முறையில மறைஞ்சு போகுது. அந்த கப்பல்ல இருந்து வந்த கடைசி மெசேஜ் என்னவா இருக்குன்னா, வெதர் எல்லாம் நல்லா இருக்கு, ஆல்வேஸ் ஃபைன்னு சொல்லித்தான். இந்த ஒரு கடைசி மெசேஜ்க்கு அப்புறம் இந்த கப்பல்ல இருந்து எந்த ஒரு வார்னிங் சிக்னலும் வரவே இல்லை. எந்த ஒரு வார்னிங் சிக்னலும் இல்லாம இந்த கப்பல் 309 நபர்களோட மாயமான முறையில மறைஞ்சு போகுது. அடுத்தது டிசம்பர் 5, 1945ல புளோரிடாவில இருந்து கிளம்பின 5 விமானங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட்டோட புறப்பட்ட அந்த 5 விமானங்கள் இந்த பர்முடா ட்ரையாங்கிள் பகுதிக்குள்ள போனோனைக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானத்துல இருக்க காம்பஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இதனால தவறான டிரெக்ஷன்ல பறந்து அந்த விமானமும் விபத்துக்குள்ளாகி மாயமான முறையில மறைஞ்சு போகுது. கிட்டத்தட்ட இந்த 5 விமானங்கள்ல பயணம் பண்ண 14 பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமலே போகுது. அது மட்டும் இல்லாம இவங்களை ரெஸ்கியூ பண்ண போன அந்த விமானிகளுக்கும் அங்க இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கும் என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே போயிருச்சு. ஒட்டுமொத்தமா 41 நபர்களோட உயிருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் கடைசி வரைக்கும் மர்மமான முறையிலேயே இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1881ல ஹெலன் அஸ்டின் அப்படின்ற ஒரு கப்பல் லிவின்பூல்ல இருந்து நியூயார்க்கை நோக்கி அதோட பயணத்தை தொடருது. இந்த கப்பலும் பர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள போன சில நிமிடங்கள்லயே அந்த கப்பலோட கேப்டனா இருக்கட்டும் க்ரூ மெம்பர்ஸா இருக்கட்டும் இவங்க யாருமே எந்த ஒரு தடயமும் இல்லாம மாயமான முறையில மறைஞ்சு போறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த பர்முடா ட்ரையாங்கிளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் இது பத்தின கருத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த பர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள காணாம போன நபர்கள் எல்லாத்தையும் ஏலியன்ஸ் கொண்டு போயிருக்கலானும், அப்படி இல்லனா இவங்க எல்லாமே ஒரு டைம் போர்ட்டலுக்குள்ள மாட்டிருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அட்லாண்டிக் சிட்டியோட எனர்ஜி இவங்களை கொண்டு போயிருக்கலாங்கிற மாதிரியும் சூப்பர் நேச்சர் பவர் இவங்களை மாயமாக்கி இருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே உலக பூரா இருக்க மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி பேசின எந்த ஒரு நபர்கள் கிட்டையும் அது சம்பந்தப்பட்ட
எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்லாமலே இருந்திருக்கு. இதனால இந்த கருத்துக்கள் எல்லாமே வெறும் ஒரு தியரியா மட்டும்தான் இன்னைய நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவங்கள் தொடர்பா சயின்ஸ் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுல முதலாவது மீத்தேன் கேஸ்னால இந்த கப்பல்கள் எல்லாமே உடனே கடல்ல மூழ்கி இருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்றாங்க. கடலோட மேற்புறத்துல மீத்தேன் கேஸ் பபிள்ஸ் மாதிரியே வெளியாகுமா. இந்த ஒரு சமயத்துல அந்த கடல் மேற்பரப்புல ஒரு கப்பல் இருக்குதுன்னா அந்த கப்பல் நொடி பொழுதுல என்ன செய்யுமா, மூழ்கடிக்கப்படுமா. ஏன்னா கடல் தண்ணி ஃபுல்லாவே அந்த ஒரு டைம்ல நொர மாதிரி ஆகிரும். அப்போ கடல் தண்ணியோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இதனால கப்பல்லாம் நொடி பொழுதுல என்ன செய்யும்னா மூழ்கடிக்கப்படும். ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணியை நிரப்பி அதுல கொண்டு போயிட்டு ஒரு கல்லை போடும்போது அந்த கல் உடனே மூழ்கும். அதே மாதிரி ஒரு நொர நிரம்பிய ஒரு பாத்திரத்துல கொண்டு போயிட்டு ஒரு கல்லை போடும்போது அது நார்மல் தண்ணியில போட்ட கல்லை விட வேகமா மூழ்கும். அதே மாதிரி தான் இந்த மீத்தேன் கேஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கப்பல் அதோட பயணத்தை தொடரக்குள்ள நொடி பொழுதுல என்ன செய்யும்னா மூழ்கடிக்கப்படுமா. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசர் 2-3 வினாடிக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருமா. இந்த ஒரு வேகத்தினால தான் மூழ்கடிக்கப்பட்ட எந்த ஒரு கப்பல்ல இருந்தும் எந்த ஒரு வார்னிங் சிக்னலும் வரல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இரண்டாவதா சொல்லப்படுற காரணம் தான் இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ல உருவாகிற ராட்சசமான அலைகள். சாதாரண கடலோட அலை 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் உயரத்துக்குள்ள தான் இருக்கும். ஆனா திடீர்னு 25 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர் வரைக்குமான அலைகள் உருவாகக்குள்ள அந்த ஒரு அலைகளை எந்த ஒரு ரேடாராலையும் டிடெக்ட் பண்ணவே முடியாது. இதனால கப்பல்கள் எந்த ஒரு வார்னிங் சிக்னலும் இல்லாம நொடி பொழுதுல மூழ்கடிக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 மாடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலை கப்பல்ல மோதும் போது என்ன ஆகும்? நொடி பொழுதுல அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படும். இந்த ஒரு டைம்ல எந்த ஒரு கப்பலால என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு வார்னிங் சிக்னலை அனுப்பவே முடியாது. அதுவும் இந்த பர்முடா ட்ரையாங்கிளோட கண்டிஷன் எப்படின்னா இந்த ஒரு பர்முடா ட்ரையாங்கிள் பகுதிக்குள்ள மட்டும் 3 சைடுல இருந்து டிஃபரண்ட் டிரெக்ஷன்ல புயல் உருவாகி தாக்கக்கூடிய மாதிரியான சம்பவமும் நடக்குமா. இந்த புயல் எல்லாம் ஒன்னு சேர்ற இடத்துல இந்த மாதிரி 25 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர் வரைக்குமான அலைகள் சாதாரணமா உருவாகுமா. இதனால இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது சாதாரண விஷயம்னு ஆய்வாளர்கள் சொல்லுறாங்க. மூன்றாவதா இருக்குது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கப்பலா இருக்கட்டும் விமானங்களா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய காம்பஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காம்பஸ் எல்லாம் சில நேரத்துல டிரெக்ஷனையே பிழையாவும் காட்டுமா. உலகத்துல இருக்க பெரும்பாலான இடங்கள்ல காம்பஸ் மேக்னெட்டிக் நார்த் டிரெக்ஷனை காட்டுமா. ஆனா இது உண்மையான நார்த்துக்கான டிரெக்ஷனே இல்ல. இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குமா. அந்த டைம்ல பைலட் இத சரியான டிரெக்ஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பர்முடா ட்ரையாங்கிள்குள்ள ஒரு காம்பஸ் மேக்னெட்டிக் நார்த்தை காட்டுதுன்னா அது சரியான டிரெக்ஷன்ல தான் இருக்குமா. இது அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்றதுக்கான தேவையும் இருக்காதான். ஒருவேளை பைலட் இந்த விஷயம் தெரியாம காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பிழையான டிரெக்ஷன்ல பறந்து கடல்ல மூழ்கி இருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்களை பெரும்பாலான ரிசர்ச்சர்ஸ் சொல்லுறாங்க. இப்போ சென்னையில இருந்து கொழும்புக்கு போகணும்னு வச்சுக்குவோம். ஆனா நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இல்ல. அதுக்கு மாறா ஒரு மெப் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த மெப் என்ன சொல்லுதுன்னா 5 டிகிரிஸ் வெஸ்ட்ல திரும்புன்னு சொல்லி அதை நம்பி பைலட்டும் அவரோட விமானத்தை அந்த ஒரு டிரெக்ஷன்ல திருப்புவாரு. ஆனா அந்த மெப்பே தப்பானதா இருந்தா அது காட்டின தப்பான டிரெக்ஷன்ல பறந்து அந்த ஒரு விமானமும் கடைசியில ஃபியூல் இல்லாம போயிட்டு கடல்லே விபத்துக்குள்ளாகும். அது மாதிரி தான் இந்த ஃபிளைட் 19க்கும் அதாவது புளோரிடாவில இருந்து புறப்பட்ட அந்த விமானங்களுக்கும் நடந்திருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்களை நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுறாங்க. நாலாவதா சொல்ற கருத்து தான் கல்ஃப் ஸ்ட்ரீம். கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்றது கடலுக்குள்ள இருக்க ஒரு பவர்ஃபுல்லான ரிவர். அதோட வேகம் மட்டும் 9 km/h வேகத்துல இருக்குமா. இந்த ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நதியில போயிட்டு எந்த ஒரு கப்பலா இருக்கட்டும் எந்த ஒரு விமானமா இருக்கட்டும் மூழ்குதுன்னா அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம மாயமான முறையில மறைஞ்சு தான் போகும். ஏன்னா இந்த நதியோட வேகம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 9 km/h வேகத்துல ஓடுற ஒரு நதியில கொண்டு போயிட்டு நாம ஏதாவது ஒரு பொருளை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நாம அந்த பொருளை அதே இடத்துல தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அந்த நதியின் வேகத்துக்கு அந்த பொருள் ரொம்ப தூரத்துக்கு அந்த நதியால கொண்டு போகப்பட்டிருக்கும். இதனால தான் இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ல தொலைஞ்ச எந்த ஒரு விமானமா இருக்கட்டும் எந்த ஒரு கப்பலா இருக்கட்டும் அந்த பர்முடா ட்ரையாங்கிள்ல போயிட்டு தேடக்குள்ள எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இந்த ஒரு விஷயத்த சொல்லுறாங்க. கடைசியா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுறாங்கன்னா இந்த ஒரு பர்முடா ட்ரையாங்கிள்ல எந்த ஒரு சூப்பர் நேச்சர்
நேச்சர் பவரும் இல்லங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்றாங்க. எதனாலனா சில கடல் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கிற அமைப்புகள்ல NOAA இருக்கட்டும், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் இவங்கெல்லாம் நடத்தின ஒரு ஸ்டடியில பர்முடா ட்ரையாங்கிள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸிடென்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லனும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடல் பரப்புகள்லையும் இந்த மாதிரியான விபத்துக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்களையும் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நிறைய கார் ஆக்சிடென்ட் எங்க நடக்கும்? ஒரு மெயினான சிட்டி உள்ளுக்கு தானே. ஏன்னா ஒரு மெயின் சிட்டில தான் அதிகமான கார்ஸ் இருக்கும். அதனால அங்க கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கும். இப்படி கார் ஆக்சிடென்ட் எல்லாம் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி இந்த மெயினான சிட்டிஸ் எல்லாத்துலயும் ஒரு சூப்பர் நேச்சர் பவர் இருக்குன்னு சொன்னா நம்பக்கூடிய மாதிரி இருக்குமா? அது மாதிரி தான் இந்த பர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு சூப்பர் நேச்சர் பவர்னால மட்டும் இல்ல, இது உலகம் பூரா நடந்துட்டு இருக்க ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்னு சொல்லி இந்த அமைப்புகள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. ஆனா இந்த USS சைக்ளோப்ஸ் கப்பல்ல போன 309 பேரோட ஃபேமிலிஸ்க்கும் இன்னைய நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமலே இருக்கு. ஃபிளைட் 19ல போன அந்த பைலட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் இன்னைய வரைக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியாமலேயே இருக்கு. ஏன்னா இவங்களோட பாடி கூட அந்த டைம்ல அவங்களோட ஃபேமிலிக்கு கிடைக்கல. மிஸ்ட்ரி அப்படின்ற ஒண்ணு ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயம் மட்டும் இல்ல, அது நாம யாருக்கும் தெரியாமலேயே ஒருத்தரோட லைஃப சின்ன பின்னமாக்குன ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து சில மீடியாஸ் உருவாக்குன இது எல்லாம் சேர்ந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் அங்க நடந்த உண்மையான விஷயம் என்னங்கிறது தெரியாமலே போயிருச்சு. உண்மைக்கும் இந்த பர்முடா ட்ரையாங்கிளோட உண்மை தான் என்ன? ஒட்டுமொத்தமா 80% கடலை இன்னும் மனிதர்களால எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படவே இல்லை. சோ நம்மளுக்கு இந்த கடலை பத்தி இன்னும் முழுமையா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. எக்ஸ்ட்ரீமான வெதரா இருக்கட்டும், இல்லனா நேவிகேஷன் எரரா இருக்கட்டும், இதனால எல்லாம் தான் ஒரு கடல்ல பெரும்பாலான விபத்துக்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஆய்வாளர்கள் சொல்லுறாங்க. அதை தவிர கடல்ல எந்த ஒரு சூப்பர் நேச்சர் பவரும் இல்ல அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்றாங்க. இது ஒரு மிஸ்ட்ரி அப்படிங்கறத பாக்குறத விட இதை நாம எந்த ஒரு கோணத்துல பாக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அதோட முழுமையான கடல் மட்டத்துல என்ன இருக்குங்கிற விஷயமும் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. அதோட நம்மளுக்கு கடலை பத்தி தெரிஞ்சதெல்லாம் வெறும் ஒரு துளி மட்டும்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கடலை பத்தின உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சதீஷ் ஸ்டுடியோ சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.